இங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதனாலே அவங்க 2 பேர் வீட்லயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால இவங்க 2 பேருமே எங்க தங்குறதுன்னே தெரியாம இவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவரும் எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கோங்கன்னு பெர்மிஷன் தராரு. ஆக்சுவலா இவன் ஒரு பெரிய டைரக்டர் ஆகலான்னு நிறைய ஸ்கிரிப்ட் நான் எழுதிக்கிட்டு இருப்பான். அப்ப இவன் டெய்லி சிகரெட் புடிச்சிட்டு இருக்கறனால இவங்க ஒய்ஃபுக்கும் அதை பிடிக்காது. இவங்க 2 பேரையும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்ச அந்த அண்ணாவோட ஒய்ஃபுக்கு கண்ணு தெரியாது. அவங்க குழந்தையவும் அவரே தான் பாத்துக்கிறாரு. அவரும் ஒரு வேலையா வெளியூர் போறனால அந்த குழந்தைய இவன் கிட்ட கொடுத்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் குழந்தைய நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறாரு. ஆனா அந்த குழந்தைய இவன் ஓரமா வச்சுட்டு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் சிகரெட் புடிச்சிட்டு இருக்கறனால அதுல வர புகை எல்லாமே அந்த குழந்தை கிட்ட போகுது. இவன் சிகரெட் புடிச்சிட்டு இருக்கிற மொத்த புகையுமே அந்த குழந்தை கிட்ட போறனால அந்த குழந்தையால சுவாசிக்க முடியாம மயக்கம் போட்டுருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுமேனு பால் கொடுக்கறப்ப அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. இதனா பார்த்த இவன் பயந்து போய் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போனா அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி இறந்துச்சுன்னு அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொண்டு வரப்ப இந்த ஸ்மோக்னாலதான் அந்த குழந்தை இறந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ சிகரெட்டை புடிச்சு அந்த குழந்தையவே நீ கொன்னுட்டேன்னு சுத்தி இருக்கிற எல்லாருமே இவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட அப்பாவும் அங்க வந்ததும் வேற ஒரு குழந்தைய அவங்க கையில கொடுத்து, அண்ணா உங்க குழந்தை இறந்து போயிருச்சுங்கண்ணா மன்னிச்சிருங்கண்ணான்னு கால்லனா விழுறான். உங்க ஒய்ஃபுக்கு தான் கண் பார்வை தெரியாதுல, அதனால குழந்தைய மாத்தி கொடுத்துடலான்னு எவ்வளவோ கெஞ்சிரான். என் குழந்தை இறந்து போயிருச்சோன்னு இவரு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு அங்க வந்து உங்க குழந்தை உயிரோட தான் இருக்கான், இவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் குழந்தை இறந்து போயிருச்சுன்னு பொய் சொன்னேன்னு சொல்றா. உண்மையாலுமே அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும். 2 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு டாக்டரும் சொல்லிடுவாரு.